வர இங்க தான் வேலை பார்க்குறாருடி. ஏன் அதை கஷ்டப்படுறீங்க? லேமான வேலையை பார்க்கலாம். நம்ம வேலை நம்ம தானப்பா செய்யணும். பெரிய ஹீரோன்னு மனசுல நினப்பு. ஏய், அதை விட்டுட்டு வேலையை பாருடி. லோடு சீக்கிரமா ஏற்றிடணும். சரிண்ணே. டேய் தம்பி, அண்ணே. இங்கே வா. நீ தான் புதுசாக வேலை சேர்ந்துருக்கியா? ஆமாண்ணே. என்ன வேலை செய்கிற? பொண்ணு தாவணி முடிச்ச கதையா? எப்படி வேலை செய்யணும் சீனியரை பார்த்து தெரிஞ்சுக்க. சரி ஓகே. இப்படி எடுத்து அண்ணே அந்த கயிறு. எதுவும் பேசக்கூடாது. அண்ணன் என்ன பண்ற மட்டும் பார். சரிண்ணே. அண்ணே நான் வேணா 1 2 3 சொல்லவா? 1 2 3. எல்லாம் ஒரு பொழப்பு. பனை மரத்தில் பாதி இருக்கிறேன். மூஞ்சி மோசர கட்டி அறிவு இருக்கவாரு. ஐயோ கடவுளே. இந்த பொழப்புக்கு நாண்டுக்கிட்டு சாக வேண்டியது தானே. அண்ணே இந்த கயிறு சரியா இருக்கான்னு பாருங்க. எதுக்கு? அதான் அந்த அக்கா சொன்னாங்களே. அடிங்க ஆளை காலி பண்ண புரியாதுல நீ. அடிங்க டேய் டேய். பூங்குடி, உன்னை முதலாளி கணக்கு போட கூப்பிடுறாரு. என்னது முதலாளி கணக்கு? ஏன் கணக்கு போட கூப்பிடுறாரு? இல்ல எனக்கு வேற மாதிரி கேட்டுச்சு. அப்படியா? கேட்குமே கேட்கும். ஏடுபட்ட பாயல. வேலையில ஒரு வக்கும் கிடையாது, பேச்சு மட்டும் பெருசா. போதாயி போ. போய் வேலையை பாப்பியா? இங்க வந்து பெருசா வசனம் பேசிக்கிட்டு. நாளைக்கு லோடு வந்துடும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே முதலாளி கூப்பிட்டீங்களா? பூங்குடி, எனக்கு வந்து எப்படி சொல்லணும்னு தெரியல, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரியல. எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அப்போல்லாம் தோணாத விஷயம் ஏதோ ஒன்று பார்த்ததுக்கப்புறம் தோணிருக்கு. என் மனசுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ உங்கள்கிட்ட இருக்கு பூங்குடி. ஆனால் அது என்னன்னு தான் தெரியல. அதுதான் லவ்னு என் மனசு சொல்லுது. ஆனால் உன் மனசு என்ன சொல்லுதுன்னு எனக்கு புரியல. என்ன பூங்குடி, நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கேன், நீ ஒன்றும் பேசலையே. உனக்கு ஃபோன் கால் ஒன்று வந்துச்சு, அதான் பேசிட்டு வந்தேன். ஓ அப்படியா? சரிங்க, நான் சம்பள கணக்கு எழுதிட்டு வரேன். சரி. மிஸ் ஆயிடுச்சேடா. என்ன கதிரு முதலாளி வேலையெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு முதலாளி. வரேங்க. சரிங்க, நான் வரேன். ஓ முதலாளி முதலாளி என்ன ஆச்சு இவருக்கு? அண்ணே முதலாளி எனக்கு சம்பளத்தில் 500 அதிகமாக கொடுத்துருக்காருண்ணே. ஏண்டா அவன் சம்பளம் இல்லாமல் இருக்கிறான், கடுப்பேத்துறே நீ. என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப தெரியுதா? அது இல்லைண்ணே, முதலாளி உங்களுக்கு கொடுக்க சொல்லி தானே கொடுத்தாரு. டேய், அப்ப அது உன்னோட பணம் இல்லையா? அது என்கிட்ட பத்திரமா இருக்குண்ணே. எது? ஏங்க ஏங்க என்னங்க? நில்லுங்க, நான் என்ன சொல்றேன்னு கேட்டு போங்க. யாருப்பா அது? என்ன வேணும்? உங்க பொண்ணு வர வழியில பர்ஸை விட்டுட்டாங்க.
நான் வரேங்க. பார்த்த உடனே எல்லாரையும் தப்பா நினைக்க கூடாதுமா. கதிர், ஆ சாரி, நேத்து உன்னை தப்பா நினைச்சிட்டேன். தனியாக போயிட்டு இருக்கிற பொண்ணு கூப்பிட்டா எல்லா பொண்ணுங்களும் தப்பாக தாங்க நினைப்பாங்க. புதுசா ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சோன்னு எங்களெல்லாம் கழட்டி விட்ட பாத்தியா பூங்குடி? அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. சரி சரி, நாங்க போறோம், நீ பேசிட்டு வா. ம். அம்மா உன்னை வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? எனக்கு தெரியல, அம்மாவை தான் கேட்கணும். சரி போகலாம். வாங்க தம்பி. வரேங்கம்மா. நேரம் கிடைக்கும் போது அழைச்சிட்டு வர சொன்னேன்லம்மா, அதான். அப்படியா சொன்ன? ஆமா. சரி சரி, தம்பிக்கு சாப்பிட ஏதாவது கொடு. ம். உட்காரு கதிர். ம். என்ன சாப்பிடு. நீ சாப்பிடல? எங்க வீட்டு பலகாரம் எனக்கே வா. நேற்று பண்ண உதவிக்கு சின்னதா ஒரு கேட்டு. தேங்க்ஸ். என்னடா பசங்க ஸ்கூல் போகல? இன்னைக்கு லீவுண்ணே. ஜாலி தான். ஆமாண்ணே, சைக்கிள் கொடுத்தீங்கன்னா ஓட்டிட்டு தரேண்ணே. ஆ? இல்லைண்ணே, சைக்கிள் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஓட்டி பழகிட்டு தரேண்ணே. ஏன்டா நீங்களே சைக்கிள் அவசரம் கூட இல்லை, நீங்கள் சைக்கிள் ஓட்டி பழகுறீங்களா? போங்கடா போங்கடா. வாடா போலாம், இது வேலைக்கு ஆகாது. பஸ் ஓட்டுற டிரைவர் பஸ் அவசரமானே இருக்காரு. ஆஹா. அவர் ஓட்டுறது இல்லையாண்ணே, அது மாதிரி தானே இதுவும். லைஃப்னு ஒரு கான்ஃபிடென்ட் வேணுண்ணே. கான்ஃபிடென்ட்டு. நல்லா வருவீங்களா? எடுத்துட்டு போங்கடா எடுத்துட்டு போங்கடா. சரிண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஓகே கான்ஃபிடென்ட். பப்பம் காவால கலந்து கலக்காம பாரு. ஆ